வணக்க நேயர்களே. அஜித் குமார் இந்த பேரை கேட்டால் இவர் பிடிக்காதவங்க யாருமே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மரியாதை தெரிஞ்சவரும் ஜெம் கைண்ட் ஆஃப் பர்சன்னே சொல்லலாம். ஆனால் இவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 2 துயர சம்பவம் இந்த வாழ்க்கையில் நடந்து போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்ச் 24 அவரோட தந்தையார் பி. சுப்பிரமணியம் அவர்கள் காலமானார். ஸோ அந்த நோயிலேருந்து அவர் கடந்து அவர் மெல்ல மெல்ல வர்றதுக்காக அவரோட ரேசிங்லையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இளத்தலங்களை பார்த்துருப்பீங்க. அவர் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கினாங்க நண்பரோட ஆடிக்கின்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் அவர் பொழுதுபோக்குக்காக அவரோட அந்த நோவை அவர் மாற்றுறதுக்காக, ரசிகர்களோட சந்தோஷத்துக்காக அவர் இந்த மாதிரி கார் ரேசிங்லேயும் இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதுலேயும் அவர் கொஞ்சம் ஈடுபாடு கொடுத்தாரு. ஸோ அந்த நோவில் மெல்லமாக கடந்து வரத்துக்குள்ளேயும் இன்னொரு துயர சம்பவம் நடந்து போச்சு. அதுக்கு முன்னாடி அவர் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் ரசிகர் பெரும் மத்தியில் ரசிகர்களுக்கு ஒரு பெரும் கொண்டாட்டமே அவர் கொடுத்துருந்தார். ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருந்தார். அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொழுதுபோக்காக கிரிக்கெட்டில் விளையாடிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் மாதிரி அவர் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்தீங்க இல்லைங்களா? ஸோ இந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிலையும் சரி, ரசிகர் மத்தியிலையும் சரி, அவரோட மத்தியிலையும் சரி ரொம்ப நாள் நீடிக்கலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரோட தாயார் மோகினி மணி அம்மையார் அவங்க காலமாயிட்டாங்க. ஸோ என்னோட ஆழ்ந்த இறக்கங்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் அங்கேருந்து எமர்ஜென்சி இதில் ஃப்ளைட் புக் பண்ணிக்கிட்டு சென்னையில் இறங்கினார். ஸோ அவர் இறங்கி அவங்க அம்மா இதை எல்லாம் பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிங்க, அப்புறம் சினிமா துறை சேர்ந்தவங்க, ஸோ எல்லாருமே அவங்களோட ஆழ்ந்த இறக்கங்களை சோஷியல் மீடியா மூலமாக தெரிவிச்சிருந்தாங்க. நம்மளோட சீஃப் மினிஸ்டர் சி. ஜோசப் விஜய் அவர்களும் தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் எக்ஸிஎம் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் ஆழ்ந்திருக்காங்க தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன், இன்னும் நிறைய துறையை சேர்ந்தவங்க அவருக்கு ஒரு ஆழ்ந்த இறக்கங்கள் தெரிவித்தாங்க. பட் ஆனாலும் இவருக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்குது. இவர் ஒரு சகோதர இதில் தான் இவர் பார்க்குறாங்க. ஸோ அவருக்கு இது தொடர்ந்து இந்த நடந்த சம்பவம் அவருக்கு ரொம்ப துயரத்தில் அவர் இது பண்ணியிருக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இது இந்த இழப்பு பார்த்தீங்கன்னா ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரும் பேரிழப்புன்னே சொல்லலாம். அடுத்தடுத்து குடும்பத்தில் பெரிய தலைமுறை இறந்து போகிறது அது யாராலும் தாங்கிக்க முடியாது. அது நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஆனால் அந்த தாயார் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பிள்ளைங்களோட வளர்ச்சியை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க காலத்தை அவங்க கடந்து ஒரு நாள் கடந்து வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு 3 பசங்க. ஸோ 2 பேர் தொழில்துறையில் அவங்க பெரிய பெரிய லெவலில் சாதித்து அவங்க பெரிய வளர்ந்து போயிட்டுருக்காங்க. இவர் அஜித் சாரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கமாக அவரும் சாதிச்சுட்டு வந்துருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் அவர் ரேசிங்கில் அவர் எந்த அளவுக்கு பேர் வாங்கினாருன்ட்டு. பைக் ரேசிங்கும் சரி, இப்போ அந்த எஃப்எம் கார் ரேசிங்கும் சரி. ஸோ எல்லா உலகத்தையும் அவரை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி அவர் செஞ்சார். அவர்
ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு நாளுக்கு அந்த அவங்க பேரும் புகழும் வந்து அந்த தாயார் அவங்களுக்கு கேட்டு கேட்டு ஒரு நாள் சந்தோஷப்பட்டு கடைசியாக வந்து அவங்க காலத்தை அவங்க முடிச்சுக்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அஜித் சார் வந்து சினிமா துறையாட்டம் அவர் ஆசைப்பட்டு நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தார். பட் ஆனால் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு தனி சிங்கமாக நின்று வந்து சினிமா துறையில் ஜெயிச்சு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு இடத்த பிடிச்சார். அவர் ரசிகர்களுக்காக நிறைய படங்களை பண்ணார். நல்ல 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 கதாபாத்திரம் கேரக்டர்கள் எடுத்து செஞ்சார். தனியாக நின்று போராடி ஜெயிச்சு வந்தார். அதில் ஜெயிச்சு அதில் நல்ல பேர் வாங்கினார். ரசிகர் மத்தியில் இடம் பிடிச்சார். அதே போல் வந்து ரேசிங்லேயும் வந்தார். ரேசிங்லேயும் வந்து நல்ல பேர் எடுத்து இன்னும் கோடிக்கணக்கான மக்களோட மனசில் இடம் பிடிச்சார். இது எல்லாம் அப்போது அவருக்கு சினிமா ஆசைனா இப்போ இது என்ன நீங்கள் கேட்கலாம். சினிமா வந்து அவரோட ஒரு ஆசை, அதில் நடிக்கணும். ஆனால் இது வந்து அவரோட பேஷன், அவரோட கனவு இது. ஸோ வந்து அதில் பண்ணிட்டார். இதில் பிஸியாக இருந்தாலும் ரசிகர்களுக்காக அவர் வந்து ரசிகர்கள் அவர் நம்பியிருக்கிற கோடிக்கான ரசிகர்கள் அவர் ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து படம் நடிச்சுக்கிட்டே ரேசிங் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ இப்படி இருக்கும்போது அவருக்கு இது ஒரு பேரிழப்பு தான் இது. ஏன்னா அவரை தோல் தட்டி கொடுக்க அவரை வச்சு பாராட்டி கொஞ்சத்துக்கு அம்மாவும் இல்லை, இன்றைக்கி அப்பாவும் இல்லை. ஸோ இது ஒரு ரொம்ப பெரிய பேரிழப்பு, ஒரு கிரேட் லாஸ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சினிமா துறை சேர்ந்தவங்க வந்து நேரடியாக அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை பார்த்து அஜித் சாரை மீட் பண்ணி அதில் ஆழ்ந்த இருக்கவங்க தெரிஞ்சுட்டு பின்னர் நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் அவர்களும் வந்து அவரை மீட் பண்ணி அவருக்கு ஆழ்ந்த இருக்கவங்க தெரிவிச்சுட்டு அவரும் சென்றார். இது வந்து ஒரு அரசியல்வாதியாக இல்லை. அஜித் சாரும் விஜய் சாரும் வந்து எந்த அளவுக்கு நண்பர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த நேரத்தில் நான் சொல்கிறது கரெக்டாக என்னன்னு தெரியல, பட் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அஜித் சாரும் விஜய் சாரும் வந்து ஒரு நல்ல நண்பர்கள். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நட்பு என்றைக்குமே நீடிக்கும். ஸோ அதுக்கான உதாரணம் வந்து அஜித் சார் நிறைய படத்தில் நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருப்பார் நிறைய இதில். அதே மாதிரி விஜய் சார் வந்து சொல்லியிருப்பார், நான் 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்னா அவங்களோட படத்தை கூட 2 பேரும் சேர்த்து வச்சு கொடுத்தது சைன் பண்ணி படம் ஃப்ரேம் காமிச்சிருப்பாங்க. அஜித் சார் விஜய் சார் அவங்க பேர்லேயே ஒற்றுமை இருக்குது. தலை அல்டிமேட் ஸ்டார் தளபதி விஜய். ஸோ தளபதி. ஸோ ரசிகராகி நீங்கள் தளபதி வேறு இல்லை, ரசிகர் எல்லாருமே ஒன்று தான்ற ஒரு தலைமுறை வந்து நீங்கள் கொண்டு வரணும். இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் ஆச்சு தளபதி வேறு இல்லை, எல்லோரும் ஒற்றுமை ஒன்று தான்னு எல்லோரும் ஒன்றா இருக்கணும். அது நீங்கள் செய்கிற விஷயத்தில் தான் இருக்குது. இதை பார்க்குற ரசிகராகட்டும் தளபதி ரசிகர்களாகட்டும் இதை நீங்கள் தான் முயற்சி எடுத்து மாற்றணும். இவ்வளோ நாள் இருந்த வேற்று இது அந்த சண்டை கூச்சல் அதெல்லாம் போதும். இதுக்கப்புறமாச்சும் ஒற்றுமையாக ஒன்றா இருந்து மக்களுக்கு நல்லது செய்வோமே. உங்களோட சின்ன ரிக்வெஸ்ட் அவ்வளோதான்.